அதே நல்ல மந்திரத்தை தீய செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாமா வெள்ளி, சூனியம், ஏவல். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட மந்திரத்தை ஒரு மனிதனுடையும் ஒரு சமூகத்தையோட வாழ்க்கையும் கெடுப்பதற்காக அந்த தீயவர்கள் கையில கிடைக்கப்பட்டதாமா வெள்ளி, சூனியம், ஏவல். எப்போ மனிதன் இந்த உலகத்துல இந்த பூமியில ஒரு சப்தத்தை கேட்டானோ இல்லைன்னா ஒரு சப்தத்தை உருவாக்குனானோ அதுவே மந்திரம் தாமா. நிறைய புதையல்களை சயின்ஸ் நினைத்தால் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியதை கொண்டு வர முடியும். ஆனா அவர்கள் திட்டமிட்டு அதை கொண்டு வராம இருக்கிறாங்க அப்படிங்கிறதா என்னுடைய. விலங்குகளை கொண்டு ஒரு மனிதனை செயல்படுத்துவது வெள்ளி, சூனியம்ங்கிறது ஒரு மனிதனை பூஜ்யமாக ஆக்குவது சூனியம். ஏவல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாமா, ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காரு, ஜெகதீஸ்வரன் சார் தான். வணக்கம் சார். நமோ நாராயணா. சார், இப்ப இருக்க காலத்துல இன்னுமே நம்பிட்டு இருக்க ஒரு விஷயங்கள் என்னன்னா இந்த பில்லி சூனியம் அப்படிங்கிற ஒரு விஷயம். சோ அப்படின்னா என்ன சார், கரெக்டா சொல்லுங்க சார். அதாவதுமா, மனிதனுடைய செயல் நல்லபடியா நடந்துட்டு இருக்கும்போது அந்த செயல் நடப்பதற்காக, ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்காக சில மந்திரங்களை நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்தாங்க. அப்படி பயன்படுத்திட்டு வந்த நல்ல மந்திரங்களை சில தவறான மனிதர்கள் தன்னுடைய சுய லாபத்திற்காக அதே நல்ல மந்திரத்தை தீய செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாமா வெள்ளி, சூனியம், ஏவல். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட மந்திரத்தை ஒரு மனிதனுடையும் ஒரு சமூகத்தையோட வாழ்க்கையும் கெடுப்பதற்காக அந்த தீயவர்கள் கையில கிடைக்கப்பட்டதாமா வெள்ளி, சூனியம், ஏவல். இது எந்த காலத்துல இருந்து தோன்றியது இந்த பில்லி சூனியம்? மனிதன் எப்போ தோன்றுனானோமா அப்பமே இது தோன்றிடுச்சுன்னு சொல்லணும். எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, வெள்ளி, சூனியம், ஏவல் அல்லது மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் மந்திரங்களை எல்லாத்தையுமே சப்தம்னு சொல்றோம். எப்போ மனிதன் இந்த உலகத்துல இந்த பூமியில ஒரு சப்தத்தை கேட்டானோ இல்லைன்னா ஒரு சப்தத்தை உருவாக்குனானோ அதுவே மந்திரம் தாமா. அப்போ எப்போது இந்த உலகத்துல சப்தம் உருவாக்கப்பட்டதோ அப்பத்துல இருந்து இந்த மந்திரங்கள்ங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. சோ நீங்க சொல்ற பார்த்தா மந்திரங்கள் அப்படிங்கிறது இப்போ ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஒரு கோயிலையோ ஒரு சாமி கிட்டயோ எல்லாருமே சொல்ற விஷயங்கள் மந்திரங்கள் தான். ஆனா அந்த மந்திரங்கள் வைத்துதான் பில்லி சூனியம் உருவாச்சு அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வார்த்தையா தான் சார் பார்க்கணும். கண்டிப்பாமா. ஏன்னா இப்போ நீங்க சொல்லக்கூடியது சில மந்திரங்கள் வர்ணனையா இருக்கும். இப்ப இறைவனை வர்ணனை செய்யக்கூடிய மந்திரங்கள் பெருவாரியாக மக்கள் பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கள். அதே இறைவனுக்கான பீஜ மந்திரங்கள் சொல்லிட்டு இருக்கு. அது இன்றும் சூட்சமமாக பல குருமார்களாக பாதுகாத்து கொண்டே வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய பீஜ மந்திரத்தை தன்னுடைய தேவைகளுக்காக மக்களுடைய பொருளாதாரம் மேல இருக்கக்கூடிய ஆசையினால சில மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அந்த மந்திரங்களை பயன்படுத்துறாங்கம்மா. அப்போ இந்த மந்திரங்கள்ங்கிறது நல்லவர்களுடைய கையில இருக்கும்போது, அதாவது கத்தி மருத்துவர் கையில இருக்கா, கொலகாரன் கையில இருக்கா அப்படிங்கிற மாதிரிதான். மந்திரங்கள் யார் கையில இருக்கிறதோ அதை பொறுத்து அது முடிவு செய்யப்படுதுமா. சோ இப்ப பில்லி சூனியம் அப்படிங்கும்போது பில்லி அப்படிங்கிறது ரொம்ப ஒருத்தவங்களோட பிசிக்கலாவோ மென்டலாவோ அஃபெண்ட் பண்ற மாதிரி இருக்கு. சூனியமே ஒருத்தவங்க பக்கத்துல போய் நின்னா அவ்வளோ அவ்வளோ எனர்ஜியா அது பிலீவ் பண்றாங்க. ஸோ இந்த சூனியம் வச்சவங்க அவங்கள பார்த்தாவே தெரியுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையாலுமே நம்ம பிசிக்கலா இந்த பில்லி சூனியம் மனிதன் பாதிக்குதா சார்? அதாவதுமா, முதல்ல இந்த பில்லி, சூனியம், ஏவல் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டுல கொண்டு வரக்கூடாதுமா. இப்போ நான் உங்ககிட்ட இனிப்பு, கசப்பு, உரைப்பு இந்த மூன்று சுவையும் ஒன்றா? எல்லாமே தனித்தனி சுவையானது. இரண்டு சுவையும் ஒரு சுவை இன்னொரு சுவையோடு ஒட்டி போகிறது. அதே போல வெள்ளிங்கிறது மிருகங்களை வைத்து செய்யக்கூடிய சில முறைகள் இருக்கு. சூனியம்ங்கிறது சில மனிதர்களை செயலற்ற நிலைக்கு கொண்டு போகிறது, ஒன்றுமே இல்லாத ஆக்கக்கூடிய ஒரு நிலைங்கிறது சூனியம்ங்கிறது. ஏவல்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட இதை வைத்து கொண்டு அவர்களை தாக்குவது ஏவல். அப்போ இந்த மூன்றுக்கும் தனித்தனியான விஷயங்கள் இருக்கு.
அதே மாதிரி ஒரு மனிதர் நம்ம பக்கத்துல அவர் வந்து வச்சிருக்காரு, அதனால நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து அதை புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்கள்ல ஒரு மனிதர் நமக்கு பிடிக்கலன்னா கூட நம்ம என்ன நினைப்போம், இவங்கெல்லாம் வந்து பில்லி சூனிய ஏவல் வைக்கக்கூடியவங்க. பெருவாரியான இன்றைய சூழல்ல சம்பந்தமே இல்லாமல் இவர்களே கற்பனை பண்ணி இந்த மனிதர் இதை பண்ணுவாரு, இந்த வழிபாடு பண்ணுவாரு, இவராலதான் என்னோட வாழ்க்கை போச்சு அப்படின்னு பெருவாரியா இன்னைய உலகத்துல இந்த மாதிரிதான் பயணம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப என்னன்னா சார், சயின்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இந்த காலத்துல ரொம்ப வளர்ந்துருச்சு. சரிம்மா. ஆனாலும் அந்த பில்லி சூனியம் அப்படின்னா அந்த காலத்துல அந்த ஒரு பயங்கள் இப்ப வரைக்குமே இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? அதாவதுமா சயின்ஸ் வளர்ந்தாலுமா உங்களுக்கு 2 கண்ணு தான் இருக்கு. இன்னொரு கண்ணு வந்து சயின்ஸ் வளர்ந்ததுனால எக்ஸ்ட்ரா வரல. அப்ப மனிதனுடைய உறுப்புகள்ல என்ன இருக்கோ அதுதான் இப்பவும் இருக்கு. மிருகங்கள்லயும் அப்படிதான் இருக்கு. இந்த உலகத்துல கடந்த காலத்துல என்ன இருந்ததோ அதுதான் நிகழ்காலத்துல இருக்கு. இப்ப இந்த சயின்ஸுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு பொருளா தான் இருக்க தவிர, அது ஆன்மீகத்தை தேடி ஆன்மீகத்துக்கான ஒரு விளக்கங்களை அது கொடுத்திருக்காங்கும் போது அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா அதற்கு கண்களால் பார்க்கக்கூடியதும் புலன்களால் உணரக்கூடியது மட்டும்தான் அது எடுத்துக்குது. முன்னாடி ஒரு காலத்துல திருதராஷ்டிர மகாராஜ் வந்து யுத்தத்துல நடக்கக்கூடியதுக்கான இதை வந்து அவருக்கு வந்து சொல்வதற்காக பக்கத்துல ஒரு அவருடைய சேனாதிபதி வந்து அவருக்கு வந்து பார்த்து ஞான திருஷ்டில பார்த்து அவருக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை பல காலமாக சொல்லப்பட்டது இதெல்லாம் பொய்யே, இப்படிலாம் வந்து ஞான திருஷ்டில ஒரு காட்சியை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா நம்மளுடைய கையில இன்னைக்கு மொபைல்ல அமெரிக்கால நடக்கிறத நம்ம கேட்கிறோம், ஆப்பிரிக்கால நடந்துட்டு இருக்கிற விஷயத்த பாக்குறோம். ஆனா இதே விஷயம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கிட்டையாவது நான் அந்த மாதிரி ஒரு கையில ஒண்ணு வச்சிட்டு இருந்தேன், அதை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னா அவங்களால வந்து ஏத்துக்கொள்ள முடியுமா? அப்போ இந்த சயின்ஸுங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, ஆத்மா சார்ந்த ரிசர்ச்சை அது வந்து இன்னும் செய்ய ஆரம்பிக்கல. என்று அதை செய்ய ஆரம்பிச்சுச்சுன்னா அது மந்திரங்களை பத்தி இருக்கக்கூடிய விஷயங்களும் அது வெளியே கொண்டு வர முடியும். நிறைய புதையல்களை சயின்ஸ் நினைத்தால் ஆன்மீகத்துல இருக்கக்கூடியதை கொண்டு வர முடியும். ஆனா அவர்கள் திட்டமிட்டு அதை கொண்டு வராம இருக்கிறாங்க அப்படிங்கறதா என்னுடைய எண்ணம். சோ நீங்க சொல்றது பார்த்தா வந்துட்டு பில்லி சூனியம் அப்படிங்கிறது அந்த காலத்துல இருந்து தோன்றிய ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. பட் வந்து எங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்குமே வந்து பில்லி சூனியத்துக்கு வந்து ஒரு மெயினான காடாவே வந்து பாக்குறது வந்து காளி அவங்களதான் பாக்குறாங்க. சோ எதுக்கு அந்த அம்மாவை வச்சு அந்த பில்லி சூனியம் அவங்க யாரா பண்றாங்கன்னா அவங்க முன்னாடியே வந்து அந்த அம்மாவோட போட்டோவோ சிலைகளோ இருக்கு. சோ ஏன் சார் அந்த சாமி வந்து வெளிப்படுறாங்க? அதாவதுமா இறை சக்தியை 2ஆக பிரிக்கிறாங்கம்மா. ஒன்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சக்தி வந்து இந்த உலகத்தின் மூல பரம்பொருளா அது இருக்கு. அந்த சக்தி செயல்படுவது கிடையாது. அதே சக்தி செயல்பட ஆரம்பிக்கும் போது அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகம் இயங்குது. அப்போ செயல்படாமல் மூலமாக இருக்கிறதே என்னன்னு சொல்றாங்க, பிரம்மத்தோட ஒப்பிடுறாங்க. அது வந்து விராட் ரூபம் சொல்றாங்க. அதை வந்து ஆண் சம்பந்தப்பட்ட ஒரு இதா ஆவாகனப்படுத்துறாங்க. அதே சக்தி செயல்படும் போது பெண் உருவமான ஒரு விஷயத்த சொல்றாங்க. அப்போ இந்த உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா செயலுக்கும் காரணம் சக்திங்கிறாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு படத்தை பார்க்கலாம். அந்த ஈசனை வந்து காலில் வந்து மிதித்து மேல வந்து சக்தி நிக்கிறதா பார்க்கலாம். ஆனா கீழே இருக்கக்கூடிய ஈசனை மிதித்ததுனால இந்த 2 சக்தி வேற அர்த்தம் கிடையாது. ஒரே சக்தி அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது சூட்சமமாக இருந்து கொண்டும் இன்னொரு அதே சக்தி செயல்படுது. அப்ப அந்த செயலை எல்லாமே சக்தியோட ஒப்பிட்டதுனால இந்த தாந்திரிகம் மாந்திரிகம் இந்த தந்திரா விஷயங்கள் எல்லாத்துக்குமே சக்தியோட தயவு வேணும் அப்படின்ட்டு நம்மளுடைய முன்னோர்கள் முடிவு பண்றாங்க. அப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன், நம்ம பேசுவதற்கும் சக்தியோட உதவிதான் வேணும். நம்ம எப்போது இந்த செயல்ல இருந்து விடுபட்டு பிரம்மத்தை போறோமோ அது வரைக்கும் இந்த உலகத்திலோட எல்லா செயல்களுக்கும் சக்தியோட உதவி வேணும். அதனாலதான் இந்த மந்திரங்கள் மூலம் செயல்படுபவர்கள் எல்லாருமே சக்திங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றாங்க. சோ என்னன்னா இந்த பில்லி சூனியம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். சூனியம்னா என்ன, பில்லினா என்ன அப்படின்னு. சோ நீங்க ஒரு 4 விஷயங்கள் சொல்லுங்க சார், இது 2 பேருக்கு வேறுபாடு இருக்கு. அதாவதுமா பில்லிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து பூனைய வந்து பில்லிம்பாங்க, ஹிந்தியில சொல்லுவாங்க. அதாவது பில்லிய பூனை, அதாவது விலங்குகளோட ஒப்பிடுவாங்க. அந்த பில்லிங்கிறது இந்த விலங்குகள் இருக்கு இல்லாமா, இப்போ வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து யானையுடன் பேசி போர் செஞ்சதா சொல்லுவோம். அப்ப யானையோட பாஷையை அவங்க பேசுனாங்களான்னு கேட்டா அந்த பாஷையை அவங்க பேசல. அதோடைய சக்கரங்களுடைய அதிர்வுகளை இவர்கள் வெளிப்படுத்தி அதை இயக்க வச்சாங்க. அதே மாதிரி பில்லிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கும் போது மிருகங்களுடைய
எல்லா மிருகங்கள் இருக்குல்ல, அந்த மிருகங்களுக்குள்ள சில சப்தங்களை எழுப்பி அதன் மூலம் மனிதனை துன்புறுத்துறது அப்படிங்கிறது பில்லிங்கிற வகையாக சேரும். சூனியம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சில மந்திர சப்தங்களை கொண்டு இப்ப மனிதன் இப்ப நீங்க இருக்கிறீங்க, கண்களால் பார்க்கக்கூடிய உருவம் இருக்கு, அதற்கு மூலமாக இருக்கக்கூடிய இதயம், நுரையீரல் எல்லா விஷயங்களும் இருக்கு. ஆனா கண்களுக்கு தாண்டி ஆத்மான்னு ஒண்ணு இருக்கிறத நம்ம சொல்றோம். அதற்கு மைய புள்ளிகளை சக்கரங்கள் சொல்லுவோம். 6 சக்கரங்கள் சொல்லுவோம். இந்த 6 சக்கரங்களுடைய வெளிப்பாடு ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு மனிதன் செயல்பட முடியும். அப்போ அந்த சக்கரங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சப்தத்தை கொண்டு வந்து மீண்டும் 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 அந்த சப்தத்தை கொடுக்கும் போது அந்த சக்கரங்களோட இயக்கத்தை குறைக்கும் போது என்ன ஆகும்னா மனிதன் செயல்படாம போயிடுவான். அப்படி செயல்படாமல் ஒட்டுமொத்தமாக நிறுத்தி பூஜ்ஜியம் நிலைக்கு கொண்டு போறது சூனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுட்டாமா? விலங்குகளை கொண்டு ஒரு மனிதனை வந்து செயல்படுத்துவது வந்து பில்லி. சூனியம்ங்கிறது ஒரு மனிதனை பூஜ்யமாக ஆக்குவது வந்து சூனியம். இல்ல ஏவல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னாமா, கண்களுக்கு தெரியாத சில இருக்கக்கூடிய தேவதைகளை வந்து வசியம் செய்ய முடியும். அந்த தேவதைகளை தாண்டி எச்சினிகள்னு இருக்காங்க, எச்சினிகளையோ இல்லைன்னா சில துஷ்ட ஆத்மாக்களை கைவர வைத்து ஒரு மனிதனை மீண்டும் மீண்டும் துன்புறுத்துவது, உடலாலும் மனதாலும் மீண்டும் மீண்டும் துன்புறுத்தி அவர்களை நிலைகுலைய வைப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஏவல். அப்போ இந்த 3 விஷயத்தை புரிஞ்சுக்கலுங்க. பெல்லினா மிருகங்களை கொண்டு வந்து செயல்படுறது, சூனியம்ங்கிறது வந்து பூஜ்யமாக ஆக்குவது, ஏவல்ங்கிறது சில கண்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய சக்திகளை மூலமாக ஒரு மனிதனை துன்புறுத்துவது. அப்போ இந்த 3ம் தனித்தனியான ஒரு விஷயம். இதுல அந்த ஏவல்ங்கிற ஒரு விஷயம் வந்து சில ஆத்மாவை மிருகங்களுடைய உடம்புகளுக்குள்ள அனுப்பி அந்த மிருகங்களை கொண்டு ஒரு மனிதனை தாக்க முடியும். சிலவங்க வந்து பார்ப்போம், ஒரு சில நோய் வந்திருக்கும், ஒரு பூச்சி கடிச்சுது, ஆனா அதுக்கு நான் என்னென்ன மருந்தோ போட்டேன், ஆனா அந்த மருந்துனால அந்த உடம்பு அந்த பூச்சியோட தொல்லைனால எனக்கு அந்த நோய் ஆறவே இல்லை, எல்லா மருத்துவரையும் பார்த்தேன். அப்போ அந்த பூச்சியின் உடம்புக்குள் சில தீய சக்திகளை ஏவி விட்டு அதை வைத்து ஒருத்தவங்களை பழி பண்ண முடியும். அப்போ இந்த 3க்கும் தனித்தனியான ஒரு பயணம் இருக்கு. ஆனால் நம்ம மனுஷன் என்ன நினைக்கிறோம், இது எல்லாமே ஒன்று அப்படின்னு நினைக்கிறோம். இந்த 3க்குள்ளதான் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிளாக் மேஜிக்கும் வரும். இப்ப நீங்க ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய ஊடு எடுத்துக்கிட்டாலும் சரி, தாய்லாந்துல இருக்கக்கூடியதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அமெரிக்கால இருக்கக்கூடியதை எடுத்துக்கிட்டாலும் இந்த 3க்குள்ளதான் எல்லாமே வரும். இந்த 3லாம் மாத்தி மாத்தி ஒருத்தவங்க வந்து பில்லி செய்யலாம், ஒருத்தவங்க ஏவலை செய்யலாம், சிலவங்க சூனியத்தை செய்யலாம். இந்த 3க்குள்ளதான் எல்லாமே வரும். இந்த 3 விஷயங்களால நம்மளோட ஆத்மா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா சார்? கண்டிப்பா முடியும். ஏன்னா மனிதனுடைய ஆத்மா மூலமாக இருக்கிறது சக்கரம். மனிதன் புலன்களுக்கு அடிபட்டு இருக்கான். அந்த புலன்களை நம்ம வந்து சில சப்தங்களின் மூலமாக ஒடுக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க இருக்கிறீங்க, உங்க முன்னாடி வந்து உங்களுக்கு பிடித்தமான அற்புதமான ஒரு சாங்ஸ் போடுறோம். அப்ப என்ன ஆகுது, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வருது. நீங்க தான் அந்த சப்தம் உங்க கேட்கும் போது உங்களுடைய புலன்கள் வேலை செய்யுது, உங்களோட சக்கரங்கள் வேலை செய்து ரொம்ப எனர்ஜியா இருக்கிறீங்க. அந்த பாட்டு உங்க முன்னாடி ரொம்ப ஒரு அழுகையான ஒரு பாட்டு, ரொம்ப துக்கமான ஒரு பாடல் நான் போடுறேன்னா நீங்க என்ன ஆயிடுறீங்க, ரொம்ப சோகமாயிரு. 2 சப்தம் தானே. அப்ப அந்த 2 சப்தத்துல நீங்க உங்களுடைய புலன்கள் பெற்று உள்ளுக்குள்ள இருந்து வரும்போது உங்களுக்குள்ள ரியாக்ஷன் மாறுது. அப்போ அந்த மந்திரங்கள் மூலமாக ஒருத்தவங்களுடைய ரியாக்ஷனையும் செயல்களையும் தானாக வந்து ஒடுக்க முடியுமா?